ஹாய் ஹலோ வெல்கம் டு சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து ஆன்லைன் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதாவது தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மற்றும் சூப்பரான ஒரு ஆன்லைன் டுட்டோரியல் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் அப்படின்னா நான் இந்த வீடியோ போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு எங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு உங்கள் சர்ச் பாரில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்ஜி ஃப்ளிப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். அதாவது ஐஎம்ஜி ஃப்ளிப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐஎம்ஜி ஃப்ளிப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த வெப்சைட்டு imgflip.com அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான மீம்ஸ் வந்து அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேக் எ மீமி அப்படின்ட்டு இருக்கும். மேக் எ மீம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சில மீம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மீம் வேணாலும் நீங்கள் வந்து பிக்சர் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ ஈஸியாக வந்து இதில் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு சில மீம்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மீம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதோட இதில் இன்னொன்று வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பிக்சர் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அப்லோட் யுவர் ஓன் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாட்டம் டெக்ஸ்ட், அதில் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹே ஹூ ஆர் யூ அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எல்லா இதுலேயும் இருக்கிறது தான். மீம் க்ரியேட் பண்ணுறதுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ நார்மலானதான் இது வந்து. இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து இமேஜ் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோ மேலே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஆட் இமேஜ் பக்கத்தால். இந்த இமேஜுக்கு மேலே இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறதுனாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது மேலே ஏதாச்சும் வரையணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அது என்ன ஸ்பெஷலாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த கண்ணாடி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அந்த கட்டை நான் வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ போயிடும். ஸோ நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக ரியலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து வச்சுட்டு இப்போ நான் வந்து வெளியே மவுஸ் எடுத்ததையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம். ஜியோஃபோன் வந்து மூவ் பண்ண முடியாது, மற்றபடி டெக்ஸ்ட்டில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதே இதில் இன்னொரு மாதிரி கூலிங் கிளாஸ் கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அந்த சைஸை வந்து குறைச்சிட்டு கரெக்டாக மவுத்துக்கட்டை வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எல்லா மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணி அனுப்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் செயின் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே. இந்த செயினை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வச்சு நான் எடுத்துட்டேன். வெளியேறதையும் பார்த்தீங்க அப்படின்னா செயின் போட்ட மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கிளாஸ் மட்டும் எனக்கு வேண்டாம், கூலிங் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்னென்ன உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த பிக்சருக்கு மேலே அப்படின்ட்டு. கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கூலிங் கிளாஸ். இப்போ இதுக்கு பக்கத்தால் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெருக்கல் மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ட்டு கொடுத்து உங்களுக்கு வேணாங்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ஈஸியாக வந்து மீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட பேர் வந்து இந்த பார்டரில் வந்துருக்கும் குட்டினோட. அது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து
கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். அந்த கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ரொம்ப பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இந்த மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெய்டு பண்ணுற காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லாதது. ஸோ அது நமக்கு வேண்டாம். அதனால தான் நான் வந்து அந்த இது சொல்லலை, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெனரேட் மீம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி அடுத்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மீம்ஸை வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சாரதி டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.